ஹாய் நானிதா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்பவும் போல் இன்ஸ்டண்ட்டான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த டிஃபன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் கட்டாயமாக இது போல் டிஃபன் செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஃபன் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான பொருள் தான் தேவைப்படும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதே போல் வளர்கிற பசங்களுக்கெல்லாம் கட்டாயமாக இது போல் டிஃபன் நீங்கள் செஞ்சு கொடுங்க. இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நைட்டு டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் டைமில் பசங்களுக்கு ஸ்நாக்காக கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வாங்க இந்த 2 ரெசிபியையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. நான் 1 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பச்சரிசியை ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் அரிசி நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. பச்சரிசின்றதுனால ரொம்ப ஈஸியாக ஊறி வந்துடும். குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இப்போ அது நல்லா ஊறட்டும். தக்காளி தொக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கடாய் ஹீட் பண்ணி அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 1/2 கப்பு வரைக்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், சின்ன பல் பூண்டு வந்து ஒரு 6-7 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். எந்த அளவுக்கு வதக்கணுன்னா, வெங்காயம் வந்து நல்லா சுருங்கி நல்ல கலர் மாதிரி வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா டார்க்கு கோல்டன் கலரில் வரும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். எந்த அளவுக்கு கலர் மாதிரி சுருங்கி வந்திருக்கு பாருங்கள், இது போல் வதக்கிக்கங்க. இதுக்கு வந்து சின்ன வெங்காயமே எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மட்டும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் காரமாக வைக்கிறேன். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்து கூட மிளகாத்தூள் வந்து கருகிடக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூளை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நல்லா பழமாக ரெட் கலராக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி பழத்தை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட் பண்ணி சேர்க்குறதுக்கு பதிலாக இது போல் அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நமக்கு நல்லா தொக்கும் நல்லா நிறைய கிடைக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போக நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேருங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம். இப்போ உப்பு தேவையான அளவு நான் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை, மஞ்சள் தூளும் சேர்க்க தேவையில்லை. மஞ்சள் தூள் சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா பச்சை வாசனை போக தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு ரொம்ப நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கணும். இப்போ தக்காளி தொக்கு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு ஊறுகாய் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கணும். பாருங்கள், நல்லா பூண்டு ஊறுகாய் மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம், வேறு லெவலில் இருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ ஓரத்தில் இருக்கட்டும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஊற வச்ச அரிசியும் நல்லா ஊறி வந்துருச்சு, சூப்பராக ஊறிருக்கு. இதை வந்து அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணியை வடிகட்டிட்டு மாற்றிக்கோங்க. தண்ணியோடு சேர்த்துட்டிங்க அப்படின்னா தண்ணி நிறைய ஆகிடும். தண்ணி நமக்கு இவ்வளோ தண்ணி தேவைப்படாது. இப்போ மிக்ஸி ஜாருக்கு நான் அரிசியை மாற்றிட்டேன். இப்போ அரிசி அளந்து அதே கப்பால் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும், கொரகொரப்பாலாம் அரைக்கக்கூடாது. அதே போல் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைங்க, ஏன்னா பச்சரிசி அரைக்கிறதுக்கு அவ்வளோ தண்ணி தேவைப்படாது. இப்போ அரைச்சிட்டு வந்த மாவு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். தேங்காய் வந்து 1-2 அரையாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் அரிசி மட்டும் நல்லா சூப்பராக அரைஞ்சி வந்துடணும், பார்த்துக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த மாவை பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் துருவின கேரட் வந்து 2 கேரட் சேர்த்துக்கிறேன், சின்ன சைஸில். ஒரு 1/2 டீஸ்பூன் பொடியாக நறுக்குன்னு இஞ்சி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க.
ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸில். கொஞ்சமாக பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி எல்லாம் கருவேப்பிலை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரே ஒரு உருளைக்கிழங்க துருவி தண்ணியில் சேர்த்து வச்சுருந்தேன், அதனால் தண்ணியை பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா கொஞ்சமாக கட்டாயமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா வெறும் பச்சரிசி மட்டும்தான் சேர்த்துருக்குறோம், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். தேவையில்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் பேக்கிங் சோடா சேர்க்காமல் செஞ்சீங்க அப்படின்னா தோசை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் மாவை. ரொம்ப தண்ணியாகவும் இடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கோங்க. இங்கே வந்து தோசைக்கல்லை நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ மாவை சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்துட்டு எந்த அளவுக்கு மெலிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஈவனாக திரட்டி விட்டுக்கோங்க. ஒரு சைடு மாவு ஒரு சைடு வெஜிடபிள்ஸ் இல்லாமல் நல்லா எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி திரட்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா திரட்டியாச்சு. இப்போ வந்து அடுப்பை வந்து அதிகப்படுத்திக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா குக் ஆகட்டும். ஈஸியாக குக் ஆகிடும், ரொம்ப டைம் எடுக்காது. அதே போல் பச்சரிசின்றதுனால நல்லா பொறுமையாக குக் பண்ணிவிடுங்க, அவசர அவசரமாக எடுத்துட வேண்டாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப அதிகமாக காரமாக இருந்ததுன்னா பச்சை மிளகாய் சேர்க்காதீங்க. பச்சை மிளகாய்க்கு பதிலாக லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இடித்த மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ 2 சைடுமே நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. இதை நான் இப்போ வெளியில் எடுத்துக்கிறேன். வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடும். அதே போல் நீங்கள் வந்து தேங்காயை அரைச்சி சேர்க்குறதுக்கு பதிலாக துருவியும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தோசை ரெடி ஆகிடுச்சு. நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதுக்கு வந்து இப்போ நான் செஞ்சுருக்கிற இந்த தக்காளி தொக்கி சைடிஷாக வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் தோசையவே சாப்பிட்லாம். இந்த தோசை பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வெயிட் லாஸ்க்கு இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இதே போல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் சட்னி ரெசிபிஸ், சப்பாத்திக்கு கிரேவி ரெசிபிஸ் எல்லாம் நிறையவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒன்று ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க்கையும் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணியும் பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எல்லாமே மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுன்றதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயமாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதே போல் இந்த ரெசிபிஸோட பொருட்களையும் அதோட அளவுகளையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஏதாவது டவுட்டாக இருந்தால் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபியை கட்டாயமாக இன்றைக்கி நைட்டே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.